மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. சுகமா இருக்கும், அந்த சுகத்தினால் உண்டாகின்ற பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. அதுவும் இரவு நேரங்கள்ல எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்க பார்த்தீங்கன்னா பெருமானார் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். நல்ல கிளியரா நம்ம தெளிவா பார்க்கலாம். அந்த ஜோதியினுடைய வடிவம் தான் வள்ளல் பெருமானுடைய அந்த சொரூபம். அது எப்படி அங்க அமைஞ்சதுனாக்கா, அந்த ஜோதி வடிவம் அந்த ஆடையினால அமைஞ்சது. யானை படுற துன்பம், புலிசிங்கம் படுற துன்பம், மான்கள் படுற துன்பம், காட்டு எருமைகள் படுற துன்பம், பாம்புகள், புறான்கள், பூச்சிகள், பறவைகள், குரங்குகள், இப்படி எத்தனை வகையான மரங்களும் மரங்களும் விலங்குகளும் படுகின்ற துன்பங்களை எல்லாம் அந்த டிஸ்கவரி சேனல்ல பார்க்கலாம். இத்தனை துன்பங்களையும் நாம் அனுபவித்தோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மாற்றமே கிடையாது. இறைவனாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தீபம் முன்னிலையில் இருக்கின்ற அந்த உணர்வை வருவித்து கொண்டு நாம் இரு கண்களால் அதை உற்று நோக்கி 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 பக்தி செய்து 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 வழிபட்டு வர அந்த ஜோதியிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிர் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கண் அப்சர்வ் பண்ணும். பூமி சக்தி, சூரியன் சிவன், இது ரெண்டும் சந்திக்கும் போது வாயு வெளிப்படும். அந்த வாயு வெளிப்படுறது பூமியுடைய எல்லைக்கு அந்த பக்கம்தான், விண்முகடுன்னு பேரு. அங்கதான் வாயு உருவாகி இந்த சூரியனிடத்திலிருந்து வந்த ஆகாய மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, பூமியிலிருந்து வெளிப்பட்டு போன நில மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, இது நாளும் ஒன்னா சந்திக்கும் போது கிளாஷ் ஆகி உண்டாகிறது வாயு மூலக்கூறு. மொத்தம் 5 மூலக்கூறு சேர்ந்து திரும்பி பூமிக்கே பயணப்படும். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. இது அருள் விளக்க மாலையில் 2வது பாடல். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மனம் மலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு 2வது பாடல். இந்த குளிர் தரு என்பதும் நிழல் என்பதும் கனிந்த கனி என்பதும் தீஞ்சுவை தண்ணீர் என்பதும் சுகந்த மனம் மலரே என்பதும் மெல்லிய பூங்காற்று என்பதும் சுகத்தில் உறும் பயன் என்பதும் மணவாளா என்பதும், இது எல்லாமே ஆண்டவருடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் சித்தி வல்லபத்தை, அருள் தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையில் சொல்லப்பட்டவை. இறைவனுடைய திருவருள் ஒரு மனித ஆன்மாவை சுகப்படுத்தும் பொருட்டு மெல்லிய காற்றாக வீசுகின்றது. சுகந்த மன மலராக மலர்ந்து விளங்குகின்றது. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீராக இருக்கின்றது. குளிர் தருகின்ற நிழலாக இருக்கின்றது, தருவாக இருக்கின்றது. இப்படி அருளே இவ்விதமாக காரியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விளக்கம். இறைவனுடைய அருள் விளக்க மாலை என்பதே அருளாகிய சிவத்தின் தன்மையாகிய அருள் எவ்விதம் நம் அகத்தும் புறத்தும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அகநிலையில் உணர்ந்து புறநிலையில் அனுபவித்து அதை மாலையாக அந்த பெருமையை, இறைவனுடைய பெருமையை மாலையாக சாற்றுகின்றார். அகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உண்மை அருட்பெரும் ஜோதி உண்மை அனுபவத்தை புறத்தை நமக்கு எடுத்து விளக்கி அதை இறைவனுக்கு மாலையாக சாற்றுகின்றார். ஆகவே இது முழுக்க முழுக்க
வள்ளல் பெருமானுடைய திரு அருட்பா, அதிலே பார்த்தீங்கன்னா அருட்பா, திரு அருட்பா, இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அமைய பெற்ற பாடல். இறைவனுடைய திருவருள் வல்லபத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமர்ந்த பாடல். இறைவனுடைய திருவருள் பெருமையை பறைசாற்றுகின்ற பாடல்கள், பாக்கள். இப்படியாக அதனுடைய பொருள். ஆக பெருமானுடைய பாவே அருள் நிறைந்த பா என்பதை அந்த முழு வார்த்தையே அதில் வந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பாடலில் பெருமானுடைய அதுவும் அருளாளர்கள் அவர்களுடைய பாடல்கள் அனைத்தும் அகப்பொருளையும் குறிக்கும், புறப்பொருளையும் குறிக்கும். நம்முடைய அறிவின் பக்குவத்துக்கு ஏற்றாற்போர் அந்த பொருள் நமக்கு விளங்கும். ஆனால் அவர்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது அகநிலை அனுபவம்தான். பிறகு நம் நிலையிலிருந்து பார்த்தாலும் அது புறநிலையில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் அதையும் கடந்து விளங்குவது அகநிலை அனுபவம். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. இது படிக்கும்போதே சாதாரணமாக ஒரு பாடல் போல் தானே இருக்குது. இதில் ஒன்றும் விளக்கத்துக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியும். இப்போ கோடை காலம் இருக்குது, சரியான வெயில் நேரம். அந்த வெயில் நேரத்தில் ஒருத்தர் நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்க, நாமளே நடந்து போகிறோம். கடுமையான கோடை வெயில், தண்ணி தாகம் எடுக்குது, அனல் தகதகுது, ஒதுங்குவதற்கு இடம் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அப்படி ஒதுங்குவதற்கு இடமில்லாத அந்த வெட்ட வெளி நிலத்திலே கோடையிலே பயணம் செய்யும் போது அந்த துன்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்வதற்காக அங்கே ஒரு மரம் இருந்து அந்த மரத்தில் அடியில் சென்று நாம் இளைப்பாறினால் எப்படி இருக்கும்? இந்த களைப்பெல்லாம் தீர்ந்து, இந்த வெயிலினால் நாம் பட்ட துன்பமெல்லாம் தீர்ந்து ஆனந்தமாக நாம் அங்கே நித்திரை கொள்வோம், நம்மை ஆசுவாசத்தை படுத்திக் கொள்வோம். ஆக அப்படி கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. குளிர் தருவே என்ற தருவேன்னா விருட்சம், மரம். அது என்ன குளிர் தருவே? குளிர்ந்த மரம் என்றாரு. மரங்களில் சில மரங்கள் உண்டு. புங்க மரம் அப்படின்னாக்கா அங்கே வெயிலில் நீங்கள் உட்கார்ந்தாவே அந்த காற்று, அந்த புங்க மரத்து அடியில் உட்கார்ந்தா நல்லா நம்மளுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியாது. மற்ற மரத்தில் உட்காரும்போது நிழல் இருக்கும், நிழல் இருந்தாலும் அந்த குளிர்ச்சி இருக்காது. ஆனால் புங்க மரத்தில் குளிர்ச்சி இருக்கும். பிறகு அரச மரத்தடியில் உட்கார்ந்தீங்கன்னாக்கா அந்த சல 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 சலன்னு அந்த ஓசையோடு அந்த காற்று அடிக்கும்போது நமக்கு நல்ல குளிர்ந்த காற்று நம்மளுக்கு கிடைக்கும். இதுபோல் சில விருட்சங்கள், மரங்கள், குளிர்ச்சியை ஊட்டுகின்ற மரங்கள் உண்டு. குளிர்தருவே தரு நிழலே, நிழல் தருகின்ற மரங்கள். பொதுவாக எல்லா மரங்களும் நிழல் தருகின்ற மரங்கள். இப்படி நம்முடைய கோடை வெப்பத்தை, அதனால் உண்டாகிய துன்பத்தை, மேற்கொண்ட பயணத்தில் ஏற்பட்ட துன்பத்தை தவிர்த்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அடைக்கலமாக கிடைத்த ஒரு தரு மரத்தினுடைய நிழல், குளிர்காற்று. அந்த இடத்தில் அமர்ந்து இலைப்பாற்றி கொண்டிருக்கையில் நிழல் கனிந்த கனியே, அந்த மரத்தில் கனிந்த கனி வெயிலில் வெம்பி விடாமல் நிழலில் கனிந்த கனியாக இருந்தால் எவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த கனியே நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அப்போ இந்த குளிர் தரு என்பது இறைவனுடைய அருள். கோடையிலே நாம் பட்ட துன்பத்தை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு இறை அருளே மரமாக நிற்கின்றது. குளிர்ச்சியை தருகின்ற மரமாக அங்கே நமக்கு அமைய பெற்றது. நிழல் தரும் மரமாக அங்கே அமைந்திருந்தது. கனிந்த கனியாக நமக்கு அருளே கனிந்த கனியாக அங்கே கனிந்து நமக்கு உண்ணுவதற்கு கிடைத்தது. இப்படி
இது சாதாரண விளக்கம். இப்போ சாதாரண விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. இதுக்கெல்லாம் விளக்கம் தானாகவே தெரியும். படிக்கும்போதே சாதாரண எளிய நடையில் சொல்கிறாரு குருநாதர் பெருமானார் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் எளிய நடையில் சொல்கிறாரு. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு விளங்கும். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. குளத்தில் இருக்கிற தண்ணியில் அசுத்தம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓடையிலிருந்து ஊறி வருது பார்த்தீங்களா, அது நல்லா சுவையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், சத்தானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் இறைவனுடைய அருள் தீஞ்சுவை தண்ணீராக நமக்கு தாகத்தை தணிக்கும் பொருட்டு ஓடையிலிருந்து ஊறி வருகின்றதாம். அப்பேற்பட்ட உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனம் மலரே. அந்த ஓடையில் தாமரை பூ மலர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மலர்ந்திருந்த தாமரையோ அல்லியோ மற்ற எந்த பூவாக இருந்தாலும் வாசமிகு சுகந்த மன மலரே. அப்படி சுகந்தமாகிய மனத்தை கொடுக்கக்கூடிய மலர்கள் அங்கே இருந்தால் அந்த காற்றோடு காற்றாக வீசி நமக்கு அந்த இதமான ஒரு காற்றை நமக்கு சுவாசிக்கும் போது அந்த மனத்தினால் நாம் லயித்து போவோம் இல்லையா? அப்படி அருள் நமக்கு சுகந்த நன் மலராக அந்த உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலராக இருக்கின்றதாம் திருவருள். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மேடை நாம் அமர்ந்திருக்கின்ற, நாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த குளிர் தருவாகிய விருட்சம் மேடை என்கின்ற புல் பசும் புல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் இந்த மரம் இருக்க வச்சுக்கங்களேன். பசும்புல்ல உட்காந்தா எப்படி இருக்கும்? மெத்து மெத்துன்னு இருக்குங்களா? பஞ்சில் ஸ்பாஞ்சில் உட்காந்தா மாதிரி இருக்கும் மெத்து. எல்லாருக்கும் அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். மரம் நல்ல பெரிய மரம், கனிந்த கனிகளை கொடுக்கக்கூடிய மரம். அந்த மரத்தின் அடியில் நல்ல குளிர் தருகின்ற மரம். அந்த மரத்தின் அடியில் நல்ல நிழல், அதில் நல்ல அந்த பக்கத்திலேயே ஓடை ஓடுது. அந்த ஓடை ஓடுற அந்த ஓடையில் மலர்ந்த மலரிலிருந்து வீசுகின்ற மெல்லிய அந்த வாசனை மனம் மலரு, இதெல்லாம் சுவாசித்துக்குன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நாம் அமர்ந்திருக்கிற அந்த நிழலாகிய மரத்தின் அடி எங்கே இருக்குதுனாக்கா, அந்த மரம் எங்கே இருக்குனாக்கா மேடையிலே, பசும் புல் மேடையிலே அமர்ந்திருக்கின்றதாம். அப்போ பசும் புல் மேடையிலே அமர்ந்திருக்கும் போது, பசும் புல்லாகி மேடையிலே அமர்ந்திருக்கும் போது, அதில் நாம் அமர்ந்திருக்கும் போது எப்படி இருக்கும்? இன்னும் ஆனந்தமாக இருக்கும். அப்படி உட்கார்ந்து அனுபவிக்கும் போது வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென் காற்றில் விலை சுகமே. அந்த காற்றை சுவாசித்து அந்த உடம்பெல்லாம் அது பட்டு ஜில்லுன்னு பரவும் போது இருக்கிற ஆனந்தம் இருக்கும் பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம இந்த பயணத்தில் வெயிலில் கடுமையாக பாதித்து வேர்வை சிந்த நடை தளர்ந்து நடை மெலிந்து வந்த அந்த இளைப்பையும் களைப்பையும் எல்லாம் இந்த நிழலும் கனியும் இந்த காற்றும் நீரும் மனமும் நமக்கு போக்கி விடும்போது எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அது இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? திருவருளே நம்முடைய துன்பத்தை துடைக்கும் பொருட்டு இவ்வாறாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மென்காற்றில் விலை சுகமே, சுகத்தில் உறும் பயனே. சுகமாக இருக்கும், அந்த சுகத்தினால் உண்டாகின்ற பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே. நம்ம முதல் பாடலை பாடும்போதே, முதல் பாடலுக்கான விளக்கம் சொல்லும் போதே இந்த ஆடையிலே எனை மணந்த மணவாளான்னு சொல்லியிருக்கிறோம். ஆடை என்பது ஆடையிலே எனை மணந்த மணவாளா. வள்ளல் பெருமானுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரையும் எந்த ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் அமையாத ஒரு தோற்றம் வள்ளல் பெருமானுடைய தோற்றம். ஜோதி தோற்றம் அது. அவருடைய தோற்றம் நிற்கிற அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதியில் அடங்கும். அந்த ஜோதியை உத்து பார்த்தாவே வள்ளல் பெருமானுடைய தோற்றம், நிற்கிற தோற்றம் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்க்கலாம். சில பேர் அற்புதமான முறையெல்லாம் அது மாதிரி காட்சியெல்லாம் கிடைச்சிருக்குது எத்தனையோ பேருக்கு. அந்த ஜோதி நல்ல பிரகாசமாக எரியுது, நல்லா தூண்டப்பட்டு நல்லா நின்று எரியுது என்னும்போது பல நேரங்களில் பார்க்கலாம். அதுவும் இரவு நேரங்களில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா பெருமானார் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளியராக நம்ம தெளிவாக பார்க்கலாம்.
அந்த ஜோதியினுடைய வடிவம் தான் வள்ளல் பெருமானுடைய அந்த சொரூபம். அது எப்படி அங்க அமைஞ்சதுனாக்கா, அந்த ஜோதி வடிவம் அந்த ஆடையினால அமைஞ்சது. அந்த ஆடை மூலமா அவரை ஜோதி உருவாக மணந்து கொண்டாராம். ஆடையிலே எனை மணந்த மணவாளா. இது புறப்பொருள். அகப்புற பொருள்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்கா, அகப்பொருளும் சொல்லலாம். ஆடை என்பது தமிழ் மாதங்களில் தமிழ் நட்சத்திரங்கள் சொல்றாங்க இல்லையா, நட்சத்திரம். அதுல சித்திரை நட்சத்திரம் என்பது ஆடைக்கு சித்திரை நட்சத்திரம் என்று ஒரு பொருள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் தான் வள்ளல் பெருமானார் வருவிக்க உற்ற நட்சத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்கும் இல்லையா, நாள் இருக்கும், கிழமை இருக்கும், அதுக்கப்புறம் திதின்னு சொல்லுவாங்க, நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த பூமியில் அவர் ஜனிக்கும் போது, வருவிக்க உற்ற போது, அன்றைய தினத்தில் இருந்த நட்சத்திரம் என்னவென்றால் சித்திரை நட்சத்திரம். அவர் ஜனிக்கும் போது அப்போ ஆடையிலே எனை மணந்த மணவாளா. ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்குது. எப்படி எடுக்கும்? இறைவனுடைய அருள் வல்லபம் இல்லாமல் ஒரு ஜீவன் பிறவி எடுக்காது. அது சிறிய புழுவாக இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி. ஆகவே அந்த இறைவனுடைய அருள் வல்லபத்தினுடைய துணையோடு, அவருடைய உறவோடு தான் நாம் இந்த ஜீவசக்தி வெளிப்படுது இந்த பூமியில. அந்த ஜீவசக்தியாகிய நானாகிய ஜீவசக்தியாகிய என்னோடு கலந்து என்னை வெளிப்படுத்தியவரே, என்னை மணந்து கொண்டவரே, அங்க மணவாளான்னு சொல்றார். அப்ப இறைவன் ஒவ்வொரு ஜீவனையும் மனித தேகத்தில் பிறப்பெடுக்கும் போது அதோடு கலந்து வெளிப்படுகின்றார். ஆக ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, பொதுவில் ஆடுகின்ற அரசே, நல்லோர்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம், காரணமாம் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம். எதுக்கு நல்லவர்க்கும் கெட்டவர்க்கும் பொதுவாக இருக்கின்றார் தெய்வம்? நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற தெய்வம், நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் தெய்வம், எல்லாருக்கும் பொதுவில் இடம் நடுகின்ற சிவமே அப்படின்வாரு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம். படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் இல்லை இறைவனுக்கு. கல்லார்க்கும் படிக்காதவர்களுக்கும், கல்லார்க்கும் கற்றவர்க்கும், கற்று அறிந்து உணர்ந்தவர்களுக்கும் களிப்பருளும் தெய்வம். அந்தந்த அனுபவத்துக்கு ஏற்ற போல் களிப்பை கொடுக்குறாரு. எல்லா களிப்பும் அவருடைய களிப்பு. எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின. எல்லா இன்பமும் இறைவனுடைய இன்பம்தான். அந்த இன்பம் இறைவனுடைய இன்பமே அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல, பக்குவத்துக்கு தகுந்தால் போல வெளிப்படுகின்றது, நம்முடைய செயல்பாட்டுக்கு தகுந்தால் போல வெளிப்படுகின்றது. அப்படி இறைவனுடைய திருவருள் நமக்கு பல வகையான இன்பங்களை கொடுத்தாலும் உண்மை இன்பம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, அந்த இன்பம்தான் நாம் பெற வேண்டிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையை எல்லா உயிர்களும் அடையும் பொருட்டே பொது நிலையில் அவர் திருநடனம் புரிகின்றார். அதாவது பக்குவப்படுத்துகின்றார். பக்குவப்படுத்துகிற அந்த செயலுக்கே திருநடனம். இறைவனுடைய அசைவு என்பது பக்குவப்படுத்தும் பொருட்டு. ஒரு ஆன்மா, ஒரு சாதாரணமாக இருந்த ஆன்மா ஒரு ஞானி நிலைக்கு ஏறுகின்றது என்றால், அந்த ஆன்மா என்ன முயற்சி செய்தால் ஞான நிலைக்கு ஏற முடியாது. முயற்சி தேவை. அந்த முயற்சியும் பயிற்சியும் பூரணத்துவத்தை கொடுக்காது. அந்த முயற்சியும் பயிற்சியும் எப்படி இருக்குன்னாக்கா, சிவா அனுபவத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினுடைய அழுத்தம் இருந்துக்கினே இருக்கணும். என்ன அழுத்தம்? எண்ணத்தினால் அழுத்தம் கொடுத்துக்கினே இருக்கணும். நான் சிவா அனுபவம் பெற வேண்டும், நான் ஆன்ம தரிசனம் பெற வேண்டும், ஈச தரிசனம் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை பெற வேண்டும், என்னுள்ளே ஆண்டவரை நான் காண வேண்டும்
என்னை நான் காண வேண்டும், என்னுள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும் என்ற அந்த தீராத காதலும் அதற்கான முயற்சியும் அதுக்கான எண்ண அழுத்தமும் இருந்து கொண்டே இருந்தால் அந்த எண்ணத்தினால் உருவான அணுக்கள்லாம் உள்ளே இருக்கும். நமக்கு எண்ணம் வெளிப்படுறதே அணுக்களிலிருந்து தான். எண்ணத்துக்குன்னு அணுக்கள் உண்டு, செயல்பாட்டுக்குன்னு சில அணுக்கள் உண்டு. இந்த எண்ண அழுத்தமே அந்த ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸ், நம்ம எண்ணத்தினால அந்த அணுக்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க அந்த அழுத்தமே அந்த அணுக்கள் உடைய ஆற்றல் வெளிப்பட்டு விளங்கும் போது அந்த அணுவில் இருக்கிற ஆற்றல் தான் நம்முடைய ஆற்றல். நடராஜர் பலமது நம் பலமே, நடமாடுவது திரு அம்பலமே. நடராஜர் நன்னடம் நன்னடமே, நடம் புரிவதும் என்னிடமே. நடராஜர் பலம் நம் பலமே. நம்முடைய பலம் எது? நடராஜர் பலம். யார் நடராஜர்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். யார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்? அணுவாகிய நமக்குள்ளே அணுவாக அருகி கிடக்கின்ற ஒரு ஆற்றல் தான் அருட்பெரும் ஜோதி. அது எங்கே இருக்குது? நாமே ஒரு அணுவாகிய நமக்குள்ளே ஒரு அணு இருக்குது. அந்த அணுவில் இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும். அப்போ எப்படி வெளிப்படும்? அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அணுகுண்டு வெடிக்கிறாங்களே, எப்படி வெடிக்கிறாங்க? அதுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கணும், கொடுத்தா தான் வெடியும். அப்போ எல்லாமே அது அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அந்த எண்ண அழுத்தத்தின் மூலமாக தான் நம்மளுடைய எல்லா விதமான நன்மைகளும் வெளிப்படும். அங்கே வெளிப்பட்டால் தான், அணுவிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டால் தான் நம்ம கேட்கறது கிடைக்கும். ஐயா நான் நல்லா படிக்கணும், ஞானத்தை அடையணும்னு நினச்சாக்கா ஞான அணுக்களும் உள்ளே உண்டு. சிரசில் 10 விதமான வட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு அணுக்கூட்டங்கள். 10 வட்டம் இருக்குது. ஒவ்வொரு வட்டத்திலையும் கோடிக்கணக்கான அணுக்கள். அந்த கோடிக்கணக்கான அணுக்களுக்கு தலைமை பதவியில் ஒரு அணு உண்டு. அந்த அணுவுக்கு தான் வள்ளல் பெருமனார் சூட்டுகின்ற பெயர் சக்தி சத்தர்கள். ஒரு வட்ட அணுக்கு இப்போ ஞான அணுக்கள்னாக்கா அந்த ஞான அணுக்களுக்கான அதிபதி யாருனாக்கா அந்த அதிபதி என்ற அணுக்கு பெயர் கலைவாணி, சரஸ்வதி, ஞானாம்பிகை. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அணுக்களின் கூட்டங்களுக்கு தலைமை பீடத்தில் இருக்கின்ற அனுபதியாக அந்த பெரிய அணுவாகிய ஞானாம்பிகை அணுவுக்கு துணை அணுவாக இருப்பது சத்தராகிய பிரம்ம அணு. அதை பிரம்மதேவர் என்றோம் வெளியில் வச்சு. இதையெல்லாம் அருளாளர்கள் சொல்கிறாங்க. வால்மீகி மகரிஷி சொல்கிறாரு, இந்த அணுக்கூட்டங்களினுடைய தலைமை பீடத்தில் இருக்கின்ற அந்த அதிபதிகள் எல்லாம் புறத்தில் நாம் காண முடியாது, தேட முடியாது, அவை எல்லாம் சிரசிலே இருக்கின்றன அப்படின்றாரு. அது தனியாக பேசுவோம், அதெல்லாம் வரும்போது பேசுவோம், அது தனி சப்ஜெக்ட். ஆக அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த அந்த ஃபோர்ஸ் எண்ணத்துக்காக சொன்னோம். எண்ண அழுத்தமே அப்படி ஞானத்தை பெற வேண்டும் என்று ஒரு ஆன்மா அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அதுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த ஞான அணுக்களுக்கு அதுவே உணவாகி ஞானத்தை வெளிப்படுத்தும். இப்போ எத்தனையோ துறையில் சிறந்து விளங்குறாங்கனாக்கா சும்மா விளங்கலை. அவங்களுக்கு ஆதியிலிருந்து அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. வெளியில் முற்பிறவியில் விட்ட குறை தொட்ட குறைன்னு இருக்கும் பாருங்க, அது விடுபட்டு போயிருக்கும். மீண்டும் அவங்க ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை ஞான சம்பந்தர் பாடல் பாடினார் அப்படின்னா எப்படி பாடும் 3 வயசு குழந்தை? 6 மாத குழந்தையா இருக்கும்போது, 5 மாத குழந்தையா இருக்கும்போதே வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் பண்ணார். சிதம்பரத்தில் பெருவெளியை காட்டினார். எப்படி காட்டினார்? சும்மா எல்லாம் குழந்தையும் கிடச்சிச்சா? அவருக்கு மட்டும் எப்படி கிடச்சிது? அவர் மட்டும் எப்படி 9 வயசுல எல்லா பாடல்களையும் பாடக்கூடிய திறமையும், அகத்தியனுடைய ஓலைச்சுவடியெல்லாம் விளக்க முடியாத விளக்கங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருவார். எத்தனையோ பெரிய பெரிய அருளாளர்கள், மகான்கள் எல்லாம், புலவர்கள் எல்லாம் அகத்தியனுடைய ஓலைச்சுவடியில் இருக்க பாடலுக்கு விளக்கம் தெரியாமல் பெருமான்கிட்ட 9 வயசுல வந்து கேட்பாங்க. அவர் அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பாடலும் பாடி விளக்கமும் சொல்லிடுவார். அகத்தியருடைய பாடலுக்கெல்லாம் அவள் லேச விளக்கம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இலக்கணத்தோடு இருக்கும். தமிழ் இலக்கணத்தை உருவாக்கிவர் அவர். அந்த கால ஸ்டாண்டர்ட் அது. அந்த கால ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு விளங்கல. வள்ளல் பெருமானார் விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு? 9 வயசுல. எங்கே போய் படித்தார்?
ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகி அருட்பெரும் ஜோதி இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு அந்த எண்ண அழுத்தம் என்பது மிக மிக முக்கியம். அதுக்கு தான் நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதே நடக்கும் சொன்னது. எதுக்கு நல்லதே நினைங்கன்னு எது சொன்னாங்க? இதுக்கு தான். துணை அணுக்களுக்கு தான் அந்த ஃபோர்ஸ் போய் சேரும். துணை அணுக்கள் தான் ஆற்றல் பெற்றது. அணுக்கள், துணை அணுக்கள், அணுக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது துணை அணுக்கள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அணுக்கள் தான். இதை பற்றிலாம் பேசுவோம் வருங்காலத்தில். அணுக்களுக்குன்னே தனி சப்ஜெக்ட் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால், அணுக்களினுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டால், மூளையை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டால் நாம் பெரிய ஞானி ஆயிடலாம். ஆக அதை பற்றிலாம் இறைவன் வருங்காலத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்துவார். அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த எண்ண அழுத்தம்தான் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த எண்ண அழுத்தத்தின்படி இறைவன் காரியப்படுகின்றார். ஆகவே ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. இப்படியாக என்னை பிறக்கும் போதே தடுத்தாட்கொண்டு என்னை மணந்த மணவாளா என்று முடிக்கிறார். இது படிக்கும்போது சாதாரணமாக விளங்குகின்ற ஒரு விளக்கம். இப்பொழுது இதில் உள் இருக்கிற அகப்பொருளை நாம் சற்று சத்திவிசாரம் செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். இறைவனுடைய அருள் வல்லபத்தால் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் நமக்கு அந்த அக அனுபவத்தை, அவருடைய அக அனுபவம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் திருவடியை பணிந்து போற்றி நாம் காண்போம். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த, கோடையிலே இலைப்பாற்றி. இப்போ கோடை என்னாவே நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதான் இல்லையா? துன்பமான ஒரு சூழல் தானே அந்த அந்த பருவகால நிலை. கோடை காலத்தில் எப்படி இருக்கும்? வெயில் கடுமையாக இருக்கும், ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம், அனல் அடிக்கும், அனல் காற்று அடிக்கும், வேர்க்குரு வேர்வை, என்னதான் ஃபேனில் இருந்தாலும் முடியாது, ஏசிலேயே இருக்கணும் இந்த காலத்துக்கு. ஆனால் பொதுவாகவே வெளியில் வந்தால் ஏசியாக இருக்கும். ஆக இப்படி வருத்தத்தை தரக்கூடிய அந்த கோடை எதை குறிப்பிடுகின்றது என்றால், ஒரு ஆன்மா சடபூத அணுவாக இருந்த நிலை, ஒரு நிலை இருக்குது இல்லையா? அது பாசாந்த காரநிலை. அந்த இருட்டு நிலையில பாசாந்த காரநிலை என்ன என்று தெரியாது அறிய கிடந்த காலத்தில் இருந்து இறைவனுடைய திருவருளால் அந்த அணுவாகியது தன்னுடைய இறைவனுடைய அருள் வல்லபத்தால் வெளிப்படுகின்றது. எப்படி? ஓரறிவாக வெளிப்பட்டு 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அப்படி பல வகையான 5 அறிவு நிலைகளில் 84 லட்சம் யோனி பேதங்கள் சொல்றாங்க. அத்தனை தேகங்களை எடுத்து அந்தந்த தேகங்களுக்குரிய அறிவு நிலையை பெற்றுக்கொண்டு அந்தந்த தேகங்களுக்குரிய அறிவு நிலையில் வாழ்கின்ற போது படுகின்ற பல வகையான துன்பங்களை எல்லாம் சுமந்து 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 இறுதியில் இறைவன் அருளால் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் கருணை கொண்டு குளிர்தருவை தருகின்றார். குளிர்தருவில் அவர் இளைப்பாற செய்கின்றார். எது குளிர்தரு? இந்த தேகமே தரு, இந்த தேகமே மரம், இந்த தேகமே மரமாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த பிறவி துன்பத்திலிருந்து, இறப்பு என்ற துன்பத்திலிருந்து நமக்கு நினைவில்லை, மறந்து போயிருந்தாலும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு பிறவிலும் நம்முடைய துன்பம் முற்பிறவியில் என்ன எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். யானை படுற துன்பம், புலிசிங்கம் படுற துன்பம், மான்கள் படுற துன்பம், காட்டெருமைகள் படுற துன்பம், பாம்புகள், புறான்கள், பூச்சிகள், பறவைகள், குரங்குகள், இப்படி எத்தனை வகையான மரங்களும் மரங்களும் விலங்குகளும் படுகின்ற துன்பங்களை எல்லாம் அந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்கலாம். இத்தனை துன்பங்களையும் நாம் அனுபவித்தோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மாற்றமே கிடையாது. இந்த துன்பங்களையெல்லாம் பதிவாகி இறுதியில் இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு
அதற்கு தகுந்த ஒரு தேகத்தை தான், இந்த நிழலை தான், அந்த மரத்தினுடைய அடியில் இளைப்பாறுவதற்காகத்தான் இந்த ஆன்மாவாகிய நாம் இந்த தேகம் என்கின்ற மரத்தினுடைய அடியில் இளைப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். இளைப்பாறிக்கொண்டு நாம் மேலேறுவதற்காக இறைவன் நமக்கு வழிவகை செய்கின்றார். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருநிழலே. நிழல் தரும், ஆனந்தத்தை கொடுக்கும். நிழல் எப்படியாப்பட்டது? குளிர்ச்சி பொருந்தியது இல்லையா, ஆனந்தமாக இருக்கும் இல்லையா, அந்த ஆனந்தத்தை தரக்கூடியது. குளிர் தருவே தருநிழலே, நிழல் கனிந்த கனியே. அந்த இறைவனுடைய அருள் வல்லபமே இந்த ஆன்மாவுக்கு வாழ்வதற்குரிய தேகமாக உருவெடுத்ததே அந்த அருளே உருவாகி இருக்கின்றது. அருளே உருவாகி இருக்கின்றது. அருளே நம்மனம், அருளே நம்மிடம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே. அருளே நம்மிடம். எது எந்த இடம்? உயிருக்கு அருள். உயிருக்கு எது இடம்? இந்த உடம்பு தான் இடம். அந்த அருளே தான் உயிராக இருக்குது, அருள் தான் மனமாக இருக்குது, அருள் தான் இந்த உடம்பாக இருக்குது. ஆகவே இந்த துன்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளும் பொருட்டு இறைவனே தன் அருள் வல்லபத்தால் அந்த ஆன்மாவிற்கு மனித தேகத்தை தருகின்றார். குளிர் தருவே, அருளாகிய குளிர் தருவே, அருளாகிய தரு நிழலே, நிழல் கனிந்த அருளே, நிழல் கனிந்த கனியே, அருளாகிய கனியே. அந்த அருளே நமக்கு கனியாக அமைந்திருக்கின்றது. எந்த கனியாக அமைந்திருக்கின்றது? ஆன்ம கனியாக அமைந்திருக்கின்றது. இத்தனை பிறவியில், பல பிறவியில், பல ஜீவராசிகளில் வாழ்ந்த நம்முடைய ஆன்மா காயாக இருந்தது. இன்று இந்த மரம் என்னும் நிழலில், மர நிழலில், இந்த தேகம் என்னும் மரத்தில் வாழ்கின்ற போது அந்த காயாகி அந்த ஆன்மா கனியாகின்றது, பக்குவப்படுகின்றது, ஞானத்தை பெறுகின்றது. மற்ற தேகங்களில் அறிவில் வாழும்போது கிடையாது. ஐந்தறிவில் அந்த உங்களுக்கு பக்குவப்படாது. ஆன்மா பக்குவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? மனித தேகத்தில் வாழ்கின்ற ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த பக்குவ நிலைக்கு வாய்ப்பு. ஆகவே அந்த அருளே நமக்கு பக்குவத்தை தரக்கூடிய ஆன்மாவாக, கனிந்த ஆன்மாவாக விளங்குகின்றது. அருளே அந்த செயலை செய்கின்றது. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. ஓடை, ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர். எது தீஞ்சுவை தண்ணீர்? எது ஓடை? ஓடையில ஊறுதான் தண்ணி. அப்போ ஒரு மனிதனுடைய உண்மையான அவர் ஒரு மனிதன் அருந்தக்கூடிய நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதை தெரியுமா அருந்தணும்? அருந்த வேண்டிய நீர் எது தெரியுமா? தீஞ்சுவை. அந்த சுவையான நீருக்கு ஒப்பான நீர் எங்குமே கிடையாது. அது எது என்றால் அமுதம். நம்முடைய மூளையில் இருந்து வெளிப்படுகின்ற, நமது மூளையில் இருக்கின்ற அந்த அமிர்த கலசத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அமிர்தமே தீஞ்சுவை தண்ணீர். அது ஓடையிலே ஊறுகின்றது. எது ஓடை? மூளை. மூளையே ஓடை. அந்த மூளையில் இரத்த நாணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கே ரொம்ப புலப்படாத இரத்த நாணங்கள்லாம் உண்டு. அந்த இரத்த நாணங்கள், அந்த இரத்த நாளங்களில் தான் அந்த அமுதம் ஊறும். எப்படி? சும்மா ஊறாது. ரத்தம் சுத்தமடையணும். ரத்தம் சுத்தமடையணும். ரத்தம் எப்போ சுத்தமடையும்? கண்டதை சாப்பிட்டா சுத்தமடையுமா? ரத்தம் அசுத்தமாயிடும். மூளைக்கு சுத்த ரத்தம் பாயணும்னாக்கா நாம் உண்ணுகின்ற ஆகாரம் சுத்த ஆகாரமாக, இயற்கை உணவாக இருந்தால் மூளைக்கு சுத்த இரத்தம் பாயும். அந்த சுத்த இரத்தமே நமக்கு தேவையான பல ஆற்றல்களை நமக்கு நல்கும். ஆகவே அந்த ஓடையாகிய மூளையில் இருந்துதான், அந்த மூளைய பகுதியில் இருக்கின்ற அந்த பிட்யூரிட்டி கிளாண்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலசம், அமுத கலசம் நிரம்பி வழிஞ்சி ஓடும்போது அது நமக்கு உள்நாக்கு வழியாக நம்முடைய பெரிய நாவுக்கு வரும்போது அதை சுவைக்கிறோம். எப்போ அந்த மூளையில் அந்த அமிர்த கலசத்தில் அந்த தீஞ்சுவை தண்ணீர்
சுரக்கும் அப்படின்னாக்கா, ஆன்மா எங்கே இருக்குது? மூளையில் தான் அமைந்திருக்குது ஆன்மா. உள் மூளையில் ஆன்மாவும் ஒற்றை அணுவும் இருக்குது. ஒற்றை அணுவை பற்றிலாம் ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒற்றை அணுன்னு ஒன்று உண்டு, அதை பற்றிலாம் பேசுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கொள்ளும் போது தான் நம்முடைய மூளையும் நம்முடைய உடல் பகுதியும் எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டிருப்பது என்பதை இன்னும் வருங்காலத்தில் தெரிந்து கொள்வார்கள். அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. ஆகவே அந்த மூளையில் இருக்கின்ற அந்த இரத்த நாளங்களில் பாய்கின்ற இரத்தம் சீராக சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணுகின்ற உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். பிறகு எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக உணர்வுகள் சுத்தமாக வேண்டும். இப்படி எல்லாமே சுத்தமாக இருந்தால்தான் மேலும் நம்முடைய மூளையில் இருக்கின்ற ஆன்மாவாகிய நாம் யார்? ஆன்மா அணு. ஆன்மா என்பது அணு. அந்த அணுனுடைய வடிவம் என்ன? ஒளி வடிவம். ஆன்மாவின் வடிவம் ஒளி வடிவம். ஒளியாகி ஆன்மாவுக்கு எது உணவு? ஐயா, இந்த தேகம் மண்ணால் ஆனது. இந்த தேகம் மண் அம்சம் கொண்டது. இதற்கு நிலத்திலிருந்து விளையிற பொருட்களை எல்லாம் வாங்கி மரத்திலிருந்து கனிகிற கனி, இலை, தடை, காய், கிழங்கு இப்படி சாப்பிட்டு இந்த உடம்புக்கு இருக்கிற அணுக்களுக்கு நம்ம உணவு தரோம். ஆன்மா என்ற அந்த அணு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன உணவு வேணும்? அது ஒளி வடிவம். அந்த ஒளி வடிவான அணுவுக்கு உணவு ஒளி தான். இந்த உணவு கிடையாது. இந்த உணவு என்றைக்கு சுத்த உணவாகி அதில் அந்த உணவில் சுத்த உணர்வு விளங்குதோ அதில் ஒரு பகுதி சிறு ஒளியை அது பெற்றுக்கொள்ளுமே காண்டி அல்லாமல், சிறு ஒளியை பெற்றுக்கொள்ளுமே அல்லாது முழுசா ஆன்மாவுக்கு இந்த உணவு கிடையாது. இது தேகத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஆன்மாவுக்கு உண்மையான உணவு என்றால் அது ஒளிதான். அதுக்கு தான் வள்ளல் பெருமானார் என்ன சொன்னார்? ஐயா, கடவுள் காரியப்படுகின்ற இடம் அண்டத்தில் 4 பிண்டத்தில் 4அப்பா. அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி. பிண்டத்தில் ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியம். சொல்றாங்களா புறண்டை பகுதியில்? வள்ளல் பெருமனார் எதுக்கு நமக்கு ஜோதி வழிபாடுன்னு வச்சாரு? எதை ஜோதியே வணங்க சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஜோதி என்பது அக்னி. அது ஒளி உடையதானே. விளக்கு, தீபம், சுடர், ஜோதி. அந்த ஒளியை எதை கொண்டு பார்க்க முடியும்? கண்ணால் பார்க்க முடியும். அந்த கண்ணை கொண்டு அதை பார்த்து 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 நாம் அதை பாவனை இறைவனாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தீபம் முன்னிலையில் இருக்கின்ற அந்த உணர்வை வருவித்து கொண்டு நாம் இரு கண்களால் அதை உற்று நோக்கி 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 பக்தி செய்து 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 வழிபட்டு வர அந்த ஜோதியிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிர் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கண் அப்சர்வ் பண்ணும். விழிகளின் வழியாக அந்த ஒளி உட்செல்லும். எங்கே செல்லும்? நேராக உள்மூளைக்கு தான் போவோம். உள்மூளையில் என்ன இருக்குது? ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு அதுதான் ஆகாரம். இந்த சூட்சமத்தை வள்ளல் பெருமானார் எவ்வளோதான் விளக்குவார்? ஒரு ஆசான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கடைப்பிடிக்க வேண்டியது நம்ம வேலை. அவர் நன்மை தான் சொல்லுவார். தெரிஞ்சுக்கணும் நினச்சா தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்போ அவர் சொல்லலை. சொல்லி இருக்கலாம், நம்ம கிடைக்காம போயிருக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச வரையும் என்ன? ஒளி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஏன் சொன்னார் ஒளி வழிபாடு? கதிர்நலம் எண்ணிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்ற அருட்பெரும் ஜோதி. கதிர்நலம் எண்ணிரு கண்களில் கொடுத்தே. கதிர்நலம் எது? கதிர். எண்ணிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றெனும் அருட்பெரும் ஜோதி. சூரிய கதிர், சந்திர கதிர். அண்டத்தில் 4 இடத்துல இருக்கா இறைவன். அதில் 2 இடம் சூரியன், சந்திரன். அதனுடைய ஒளியே இறைவனுடைய ஒளி தான். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. முச்சுடர் ஆதியால் சூரியன், சந்திரன், அக்னி. இந்த முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இந்த 3 விதமான ஜோதிகளை வச்சுதான் இறைவன் இந்த உலகத்தையே ஆள்றாரு.
அதுக்கு இதுக்கு ஒளி தரவது எது? அருட்பெரும் ஜோதி ஒளி. அப்படியாக இந்த ஆன்மாவுக்கு எத்தனை பேர் உணவு கொடுக்குறோம்? அப்புறம் எப்படி ஆன்மா விருத்தி அடையும்? எப்படி ஆன்மா விடுதலை அடையும்? ஆன்மா எப்படி பக்குவம் அடையும்? உணவு இல்லாமல் செத்து போகுது. உடம்புக்கு மட்டுமே உணவு கொடுத்து கொடுத்து கடைசியில் அது நோய்வாய்ப்பட்டு போய் சேர்ந்து போகுது. ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா? அந்த ஆன்மாவுக்கு உணவு கொடுப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் ஜோதி வழிபாடு பண்ணுங்க, கண்ணை திறந்து இறைவனையாக, இறைவன் தீபம் முன்னிலையில் விளங்குகின்றபடியால். எது தீபத்தின் முன்னிலை? தீபத்தை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேருந்து கதிர் உத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நேராக கதிர் அப்படியே வெளிப்படும். கதிர் சுற்றி சூரியன் மாதிரி கோடு கோடாக தெரியும், சில சமயம் ரவுண்டாக தெரியும், சில சமயம் நேராக வந்து கண்ணுக்கு பாயும். இப்படி பல வகையான நிலையில் அது காட்சி கொடுக்கும். பல வகையான வண்ணங்கள் இருக்குது, 7 வகையான வண்ணங்கள் இருக்குது. நீங்கள் உத்து பாருங்கள். உத்து பார்க்கும்போது அந்த கதிர் வெளிப்படும் போது உத்து பார்த்தீங்கன்னாக்கா வானவெளியில் இருக்குது அத்தனை கலரும் அதில் இருக்கும். சின்ன 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 பொடி பொடியாக அதில் திரியும். அதெல்லாம் அணுக்கள், உயிரணுக்கள். அதெல்லாம் வந்து அக்னி அணுக்கள். அதெல்லாம் கண்ணில் அப்படியே காந்த அலையாக உள்ளே போய் உள்முளைக்கு செல்லும். அப்போது இந்த உணவை அந்த ஆன்மா பெற்றுக்கொண்டு பிரகாசம் அடையும். அப்படி அந்த அணுவானது, அந்த ஆன்மா அணுவானது இந்த ஒளியை பெற்று 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 பிரகாசம் அடையும் போது இந்த தேகம் தானாக சுருங்கும், தானாக மெலியும். ஏனென்றால் உணவினுடைய கட்டுப்பாடு தானாகவே அமையும். இது எல்லாம் தான் வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆக இந்த ஆன்மாவானது இந்த ஒளியை பெற்று பெற்று அது ஒளிமயமாக ஆக ஆக அங்கே இருக்கின்ற அமிர்த கலசமும் ஒளியால் நிரப்பப்படும். ஒளியால் நிரம்பியவுடன் அந்த ஒளியே அமுதத்தை உற்பத்தி செய்யும். மூளையில் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. படிக்கிறேன் இல்லையா அகவல்ல? மடலெல்லாம் மூளை மணந்திட, மூளை மலர்ந்திட. மடலைனா இதழ், தாமரை இதழ். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, மூளையில் இருக்கின்ற இதழ்கள் எல்லாம் மலர்ந்திட. மூளை விளங்க. எப்போ விளங்கும்? மூளை பூரிக்கணும். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் ஊற்றெடுத்து உடலெல்லாம் பரவிட. அப்போ அந்த மூளை பகுதியானது மலர வேண்டும். எப்போது மலரும்? மூளை எப்போது மலரும்? சூரியனை கண்ட தாமரை எப்படி மலர்கின்றதோ அதுபோல ஆன்மா ஒளி பெறும்போது மூளையில் உள்ள மடலெல்லாம் மலரும். அது மலரும் போது அமுதம் சுரக்கும். சுரக்கும் போது உடலெல்லாம் பரவும். எப்படி பரவும் அப்பா? எல்லா அணுக்களும் அதை உண்டு ஆகாரமாக எடுத்துக்கும். எது எடுத்துக்கும்? ஆன்ம அணுவை தாங்கி கொண்டிருக்கின்ற கோடான கோடி அணு உண்டு. ஆன்மா ஒன்றுன்னு நினைக்காதீங்க. ஆன்மா ஒரு அணு தான். அந்த அணுவை தாங்குகின்ற கோடிக்கணக்கான அணுக்கள் உண்டு. அந்த அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் தான் அந்த ஆன்மாவை வெளியே கூட்டிக்கும் போது தான் திரும்பி உள்ளே கொண்டாந்து உட்கார வைக்கிறது அந்த அணு தான். அந்த கோடிக்கணக்கான அணுக்கள் தான். அந்த அணுக்களுக்கெல்லாம் இந்த ஒளி பாயும். அந்த அணுக்கள் எல்லாம் தன்னுடைய துணை அணுக்களுக்கு அது சப்ளை செய்யும். பிறகு உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுக்குமே அது வாரி வழங்கும். இது எப்படி போகும்னாக்கா, தலைமை சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த தலைமை சுரப்பி அது 6 தலை உடையது. இதைத்தான் ஆறுமுக பெருமான்னு சொன்னாங்க அந்த காலத்தில். 6 தலை உடையது. அந்த தலைமை சுரப்பி தன்னுடைய ஆற்றலை இந்த 6 சுரப்பிக்கும் வழங்கும். அந்த 6 சுரப்பியும் அதை கிரகிச்சுக்கிட்டு உடம்புல ஒரு 6 சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பிகளுக்கு இந்த சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியை அந்த சுரப்பிகள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சப்ளை செய்யும். அப்புறம் தான் உடம்பு இயங்கும், எல்லா உறுப்பும் இயங்கும். இதில் எதுனா ஒரு சுரப்பி டேமேஜ் ஆனால் அந்த சுரப்பிக்கு உரிய எந்த உறுப்போ அது டேமேஜ் ஆகும். ஏன் அது டேமேஜ் ஆகுது அப்படின்னா,
சுரப்பி சரியாக சப்ளை பண்ணலன்னு அர்த்தம். ஏன் சுரப்பி சப்ளை பண்ணலனாக்கா அதுக்கு போய் சேர வேண்டிய சத்துக்கான அந்த நரம்புகள் பாதித்து இருக்கிறது, நஞ்சு கலந்துருக்குது. ஏன்ப்பா நஞ்சு கலந்தது ரத்தத்தில்? சாப்பிட்ட உணவு சரியில்லைப்பா, சாப்பிட்ட உணவும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை, செயல்பாடும் சரியில்லை, எல்லாம் பாடா போச்சு. செயல்பாடும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, மூச்சும் சரியில்லைன்னும் போது ரத்தம் எப்படி சுத்தமாக இருக்கும்? நஞ்சாக மாறிடும். நஞ்சு போய் பாயும் அந்த உறுப்பில், அப்புறம் அது டேமேஜ் ஆயிடுச்சுப்பா. இதுதான் நடக்கிற விஷயம். ஆக இந்த தலைமை சுரப்பிக்கு எங்கேருந்து இந்த ஆற்றல் வந்தது? ஒற்றை அணு கொடுத்ததுங்க. யார் ஒற்றை அணு? அதுதான்ப்பா ஆதிபராசக்தின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்திலையும் அந்த காலத்திலையும் ஒற்றை அணு. அப்போ சிவம் யாருப்பா? அவங்க தான் ஆன்மா. ஆன்மாவே சிவம், அதற்கு அருகில் இருப்பது ஒற்றை அணு, அதுவே பராசக்தி. இந்த இரண்டனுடைய ஆற்றலினால் உருவானதுதான் தலைமை சுரப்பி, அதுவே ஆறுமுகம் என்று சொல்லப்பட்டது. இந்த உண்மையெல்லாம் இன்னும் விரிவாக நமக்கு எடுத்துரைக்கப்படும். அப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது உண்மை தெரியும். வள்ளல் பெருமானார் எந்த அளவுக்கு அணுக்களை தன்வசப்படுத்தி கொண்டார், எந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் அண்ட முதல் பிண்டம் வரை அலசி ஆராய்ந்து பேரருள் பெற்று கொண்டதனால் தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார். இந்த ஆன்மாவுக்கு எங்கேருந்து கிடைச்சது ஆற்றல்? ஒற்றையணுக்கு எங்கேருந்து கிடைச்சது? ஆன்மாவுக்கிட்டேருந்து கிடைச்சது. சிவமாகி ஆன்மாவுக்கிட்டேருந்து சக்தியாகிய ஒற்றை அணுவுக்கு அந்த ஆற்றல் சப்ளை ஆகுது. ஆனால் ஆன்மாவுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஆன்மாவுக்கு சிவத்தினிடத்திலிருந்து கிடைக்குது. சிவம் எங்கே இருக்குது? சூரியனுடைய மையப்பகுதியே சிவம். அதுதான் அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் தனியாக பேசுவோம், அதை தனியாக அப்படியே போயிடும், சப்ஜெக்டே மாறிடும், பாடலுக்கு வர முடியாது. ஆகவே சூரியனுடைய மையத்தில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியினுடைய பாதரச ஆற்றல் அங்கே இருந்து சப்ளை ஆகிறது தான் ஆன்மாவுக்கு வரும். அது எப்படி வரும்? அது வழியில் என்னென்ன தடைகள் இருக்குது, அந்த தடையெல்லாம் தாண்டி எப்படி வருது, அங்கிருந்து எப்படி ஆன்மா கிரகிக்குது என்பதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த பாடலுக்காக. அப்படி அந்த சூரியனுடைய மையப்பகுதியில் இருந்து வெளிப்படுகின்ற பாதரச ஆற்றல் நம்முடைய சிரசில் இருக்கிற ஆன்மா கிரகிக்கும். பிறகு ஆன்மா கிரகிக்கும் போது மொத்தமாக கிரகிக்கும். நல்லது கெட்டது ரெண்டுத்தையும், நஞ்சாற்றல் அருளாற்றல் ரெண்டுத்தையும் கிரகிக்கும். கிரகிச்சு வச்ச உடனே ஒற்றை அணு அதை கிரகிக்கும். கிரகிச்சு என்ன பண்ணும்? நஞ்சை என்ன பண்ணும்? உடம்புக்கு போகாமல் நிப்பாட்டிடும், சுத்தம் பண்ணும். நஞ்சை நிப்பாட்டிட்டு வெறுமனே அருள் ஆற்றலை மட்டும், சக்தியை மட்டும் இந்த தலைமை சுரப்பிக்கு கொடுக்கும். தலைமை சுரப்பியாகிய ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய சுரப்பியானது இந்த உடம்புக்கு சப்ளை பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா? சிவபெருமான நஞ்சை உண்டார், பார்வதி தேவி அம்மா கழுத்தை பிடிச்சாங்க, திருநீலகண்டன் பேருன்னு சொன்னாங்களா கதையில், வரலாறில், கற்பனையில். இதுதான் ஆன்மா அண்டத்தில் இருக்கின்ற அருளாற்றலை பூரணமாக கிரகிச்சுக்கும். நஞ்சையும் கிரகிக்கும், நல்ல ஆற்றலை பாதரச காந்த ஆற்றலையும் மின்காந்த ஆற்றலையும் கிரகிக்கும். அது நஞ்சும் கலந்துருக்கும். அந்த நஞ்சை ஃபில்ட்ரு பண்ணுறது ஒற்றை அணு, அதுதான் சக்தின்னு சொல்கிறது. அது ஃபில்ட்ரு பண்ணி அது தலைமை சுரப்பிக்கு ஆறுமுகத்துக்கு கொடுக்கும். ஆறுமுகம் இந்த உலகத்துக்கே சப்ளை பண்ணும். எதுக்கு? இந்த உடம்புக்கே சப்ளை பண்ணும். இதுதான். ஆக இது ஏன் சொல்ல வந்தோம்? இந்த ஓடையாகிய மூளையில் இவ்வளவு வேலை நடக்குதுன்னு சொல்கிறேன். ஓடை என்பது மூளை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இவ்வளவு வேலை நடைபெறுகின்றது. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர், இடைமலர்ந்த உகந்த தண்ணீர். எது உகந்த தண்ணீர்? எது தீஞ்சுவை? அமுதம். அமுதம். அந்த அமுதமாகிய உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே. அப்போ மனமலர் என்பது ஆன்மா, சுகந்த மனமலர். அந்த அமுதத்தை பருகுவதனால் அந்த ஆன்மாவானது பெரிய ஒரு ஞான நிலையை அடையும், பெருத்த ஞான நிலை அடையும். அப்பொழுது அது 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 அடைய வேண்டிய லாபத்தை அடைந்துவிடும். அந்த லாபமே அதுக்கு சுகந்த மன மலராக விளங்குகின்றது. அதுவே ஆன்ம பிரகாசம். ஆன்ம பிரகாசம், ஆன்ம பக்குவம், ஆன்ம நிலை, அருட்ஜோதி நிலை சொல்கிறோம் இல்லையா? அந்த சுகந்த மன மலராக அந்த அருளே இந்த அமுதமாகி, அந்த அமுதமே அதற்கு உரிய பயனாக பிரகாசமாக, ஆன்ம பிரகாசமாக சுகந்த மன மலராக மலர்கின்றது.
மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மேடை அந்த சாதாரண விளக்கத்தில் பார்க்கும்போது அந்த மரமானது ஒரு பசும் புல் மேடையிலே அமர்ந்திருந்தால் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கின்ற நம்மளுடைய உட்காருகின்ற அந்த இடத்திலும் அந்த புல் சூழ்ந்திருக்கும் போது நம்மளுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கணும் இல்லையா? அப்போ அது மேடை. இங்கே எந்த மேடை? மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மேடை. இந்த பூமியே மேடை. இந்த பூமியாகிய மேடையில் மரமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரமாகிய தேகம், தேகம் மரம். இந்த மேடையாகிய பூமியிலே வெளிப்பட்டு விலகுகின்ற இந்த தேகமாகிய மரமாகிய தேகம், தேகமாகிய மரம், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று. அப்போ இந்த பூமியில தான் காத்து. வேற எங்க காத்து இருக்குது? எந்த மண்டலத்தில் காத்து இருக்குது? சூரிய மண்டலத்தில் காத்து இருக்குதா? இல்லை. சந்திர மண்டலத்தில் காத்து இருக்குதா? இல்லை. பூமியில காத்து இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற காற்று, அந்த காற்று எங்க உருவாகுது? சூரியனுடைய எல்லையை கடந்து பூமியை நோக்கி சூரியனுடைய ஆற்றல் வரும். பூமியிலிருந்து மையத்தில், பூமியுடைய மைய பகுதியிலிருந்து வெளிப்பட்டு ஆற்றல் விண்ண நோக்கி போகும். இந்த பூமியிலிருந்து வெளிப்பட்டு போகின்ற ஒளி ஆற்றலும் சூரியனிடத்திலிருந்து சூரியன் இடமிருந்து வெளிப்படுகின்ற ஒளியாற்றலும் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கும். அதுக்கு பேர் விண்முகடு. சந்திக்கிற அந்த இடத்துல தான் வாயு உருவாகும். ஆகாயம் வெப்பம் மேலிருந்து வரும். நிலம் நீர், இதனுடைய ஆற்றல் பூமியிலிருந்து புறப்பட்டு போகும். இது சக்தி, பூமி சக்தி, சூரியன் சிவன், இது ரெண்டும் சந்திக்கும் போது வாயு வெளிப்படும். அந்த வாயு வெளிப்படுறது பூமியுடைய எல்லைக்கு அந்த பக்கம்தான் விண்முகடுன்னு பேர். அங்கே தான் வாயு உருவாகி இந்த சூரியனிடத்திலிருந்து வந்த ஆகாய மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, பூமியிலிருந்து வெளிப்பட்டு போன நில மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, இது நாளும் ஒன்றா சந்திக்கும் போது கிளாஷ் ஆகி உண்டாகிறது வாயு மூலக்கூறு. மொத்தம் 5 மூலக்கூறு சேர்ந்து திரும்பி பூமிக்கே பயணப்படும். அப்படி பயணப்படும் போது தான் அது வளர்ப்பிறை. பயணப்படுகின்றது 14 நாள் ஆகும் பயணப்படுறதுக்கு, அது வளர்ப்பிறை. அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் காரியப்படாது, அதுக்கு தேய்ப்பிறை. இதெல்லாம் ஒரு நாளைக்கு பேசுவோம். இது ஏன் சொல்ல வந்தோம்னா, இப்போ இந்த காற்றை பற்றி சொல்ல வரோம். அந்த காற்றானது மேடையாகிய பூமியில தான் அந்த காற்று. ஆனால் அப்படி வீசினாலும் மெல்லிய பூங்காற்று யாருக்கு சொந்தமாகுது? எல்லாருக்குமா மெல்லிய பூங்காற்று? சாதாரணமாக குளிர்காற்று, அந்த காற்றை பற்றி இப்போ நம்ம பேசல. அதான் இது அகப்பொருள், புறப்பொருளை பேசிட்டோம். அகப்பொருளில் எது மெல்லிய பூங்காற்று? இடகலை, பிங்களை. இடைகளை பிங்களையிலிருந்து வெளிப்படுகின்ற காற்று சூரிய நாடி ஒரு பக்கம் போகும், அப்புறம் சந்திர நாடி ஒரு பக்கம் போகும், சந்திர நாடி போகும், சூரியன் மாறி மாறி இருக்கும். அப்புறம் ரெண்டுமே நின்று போயிட்டு ரெண்டு கலையும் வெளிப்படும். 2 பக்கமும் காற்று வரும், காற்று வந்து போகும். இப்படி இந்த காற்று வெளியிலிருந்து உள்ளே போவோம் நுரையீரலுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்டு அது மூலமாக இதயத்துக்கு போய் இதயத்திலேருந்து ரத்தம் பாஸ் ஆகிறதுக்கு அந்த காற்று தேவைப்படுது. அந்த ரத்தத்தின் மூலமாக இந்த ஆக்சிஜன் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக உச்சிலேருந்து உள்ளகால வரை பாயுது, நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் மெல்லிய பூங்காற்று எனும்போது இது சாதாரண காற்று, உள்ளே போய் வெளியே வர்றது, நுரையீரலுக்கு போகிறது, உடம்புக்கெல்லாம் போகிறது சாதாரண காற்று. மெல்லிய பூங்காற்று எது? வெளியிலிருந்து அமுதக்காற்று. அந்த அமுதக்காற்றானது 2 நாசிகளின் வழியாக உள்ளே சென்று நுரையீரலுக்கு போகாமல் நேராக போய் புருவ மத்தியில் இருக்கிற ஆன்ம ஆகாசத்தில் நிலை பெற்று விடுவது. அந்த ஆன்ம ஆகாசத்தில் அந்த அமுதக்காற்று போய் காரியப்பட்டு நிலை பெற்று விட்டால் இந்த புறக்காற்று தேவையே படாது. அந்த காற்றிலேயே இந்த ஆன்மா சுவாசித்து அந்த ஆன்மா மூலமாக, அந்த காற்று மூலமாகவே அந்த அந்த ஆன்மாவுக்கு காரியப்பட்டு அதுவே உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் அது பூர்த்தி பண்ணிடும். அந்த காற்றில் அனுபவிக்கிறவங்களுக்கு அது மெல்லிய பூங்காற்று.
அது இறைவனுடைய காற்று, இறைவனுடைய ஆவின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய ஆவி அது. ஆக அந்த காற்றே நமக்கு மெல்லிய பூங்காற்றாகி சுகந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று மென் காற்றில் விலை சுகமே. முறை வந்த அனுபவத்தை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கான அந்த விளைந்த சுகமே சுகத்தில் உறும் பயனேன்னு வருது இல்லையா, அது நமக்கு ஒரு முறை பெருமானார் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்ததுனால இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். விடியகாலமாக 3 மணி இருக்கலாம், 4 மணி இருக்கலாம். ஆனால் விடியற் காலம் மூச்சு பயிற்சி பண்ணணும்னு ஒரு ஆவலில் நான் யாரையும் அணுகலை, யாரையும் கேட்கல. நாமே அது முயற்சி பண்ணியிருந்தோம். அப்படி இந்த மூச்சையை விடக்கூடாது, நாம் அப்படியே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அதுக்கெல்லாம் தம்மெல்லாம் பிடிச்சிட்டுக்கல, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படலை, சாதாரணமாக இருந்தேன். பெருமானே எனக்கு இந்த மூச்சு காற்று அதனுடைய நிலை விளங்கணும் அப்படின்னு நாம் அவரை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கின்னு அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது இந்த காற்று உள்ளே போன மாதிரியும் தெரியல, வெளியே வந்த மாதிரியும் தெரியல, அப்படியே நின்றுடுச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நின்ன உடனே ஒரு சுகம் உண்டாயிடுது, ஆனந்த சுகம். அந்த சுகத்தில் அந்த நிலையிலேயே நாம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், ஐயா எனக்கு வாசி யோகத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னு ஐயா கிட்ட பெருமான்கிட்ட கேட்குறேன். அப்போது வெளிப்படுகின்ற ஒரு வார்த்தை, உள்ளிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தை, இப்பொழுது வேண்டாம் பிறகு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் அதை முயற்சியும் பண்ணல, முயற்சி பண்ணாலும் சித்திக்கலை. அந்த ஒரு நாள் ஒரு க்ஷண நேரம் நம்மளுக்கு அந்த ஒரு சுகம் கிடைச்சிது, அது ஆனந்தமாகவே இருக்குது. ஆனால் அது வாசி யோகம். அப்படி ஒரு கால் அது எனக்கு காரியப்பட்டு அது முழுமையாக இருந்தால், அது லயித்து போயிட்டாக்கா சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெற முடியாது. வாசி யோகத்தில் சுத்த சிவ அனுபவத்தை, சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெற முடியாது. ஆகவே பெருமானார் அது இப்பொழுது வேண்டாம் பிறகு, எப்பொழுது எப்பொழுது அவர் திருவுள்ளம் எப்போதோ அது அமையும் போது அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஏன் சொல்ல வருகின்றோம் என்றால், அந்த மெல்லிய பூங்காற்று, அந்த சுகமான அந்த நிலை, அதனால் உருகின்ற பயன் பெருமானுடைய வார்த்தை கேட்டது. இன்னும் என்னென்ன சுகம் விளையுமோ நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கல. அந்த அனுபவிச்ச அந்த நிலை வரையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் இப்போ. ஆகவே பிறகு ஆடையிலே இணைமணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. இந்த ஆடையிலே மணந்த மணவாளவா, ஆடையிலே இணை மணந்த மணவாளான்னு சொல்லிட்டு நம்ம அந்த விளக்கம் பார்த்துட்டோம். ஆகவே அந்த பொது என்பது இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருந்து எல்லா உயிர்களும் மேம்பட வேண்டுமென்றே இந்த தெய்வ திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்தளவில் நாம் பல பிறவிகள் கடந்து இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டு, இந்த மனித தேகத்தில் பல மனித பிறவிகளை பெற்று பல துன்பங்களை இன்பங்களை அனுபவித்து பல தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டு அருள் ஞானத்தை பெற்று மென்மேலும் மலர்ந்து சுத்த சிவா அனுபவத்தை பெற்று பேரின்ப சச்சிதானந்த அனுபவத்தையும் அதற்கு மேலாகிய நித்தியானந்த அனுபவத்தையும் பெறுவதற்கு நாம் படைக்கப்பட்டுள்ளோம். பெறுவதற்காக நாம் ஆண்டவர் நமக்கு கருணை பாலித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் இந்த பொதுவில் ஆடுகின்ற அரசே, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு நிலையில் விளங்குகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர் நிறைவு செய்கின்றார். இந்த அளவில் இந்த அருள் விளக்க மாலைக்கான 2வது பாடலுக்கு விளக்கம் நிறைவு பெறுகின்றது.